அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. ஆட்டம் மாதிரி சின்னதாகிறாங்க, மலை மாதிரி பெருசாகிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மனோசக்தி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க நினைச்சா அவங்களால குறிக்க முடியும், அவங்களால மலை போல பெருசாக்க முடியும், அவங்க உடம்பையே வந்து காற்றா மாற்ற முடியும். இதெல்லாம் இப்ப இருக்கிற இந்த ஏத்திஸ்டுக்கும் சரி, இல்லைன்னா வந்துட்டு ரிசர்ச் பண்றவங்களுக்கும் வந்து ஒரு சூடோ சயின்ஸா வேணா தெரியலாம். ஆனா பிராக்டிக்கலா இதெல்லாம் நடத்தி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே ரகசியமா சித்தர்கள் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்துட்டு வெளி உலகத்துக்கு காட்சி தர மாட்டாங்க. ஒரு நிலையை அடையும் போது எல்லா சித்தர்களும் சரி, வள்ளலாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே தன்னை மறைச்சுக்கதான் செய்வாங்களே தவிர தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இது யாரா இருந்தாலுமே சரி. நீங்க எடுத்து பாருங்களேன், வள்ளலாருமே முழுமையான நிலை அடைஞ்சோன்னா இங்க பூமியில இருந்தாரா? கிடையாது, கிளம்பி இருப்பாரு. அதே மாதிரிதான் சித்தர்களும் தாங்கள் ஒரு முழுமையான நிலையை அடையும் போது இந்த இடத்துல இருந்து அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அவங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு. எல்லாருமே இப்ப நம்ம சத்குரு ஸ்ரீ பிரம்மாவே இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருமே வந்து அவரோட உடலை வந்து வெள்ளிங்கிரியில வந்து 6 ஆதாரங்கள் வழியா வந்துட்டு மேல கரைக்க தான் செஞ்சாரு.